Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையிலும் வந்தே மாதரம் மசோதா நிறைவேறியது. மக்களவையிலும் வந்தே மாதரம் மசோதா நிறைவேறியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, முழு விவரம். இன்று வந்தே மாதரம் மசோதா மக்களவையிலே விவாதத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இன்று காலை வெளியிட்டிருந்த அலுவல் பட்டியலிலே இந்த மசோதா நிலையிலே பின்னர் கூடுதல் அலுவல் பட்டியல் வெளியிட்டு அந்த மசோதாவை இன்று மாலையிலே அரசு தரப்பு விவாதத்துக்கு கொண்டு வந்தது. ஏற்கனவே மக்களவையில் காலையிலே தொடர்ச்சியாக ஒத்திவைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்கவில்லை, அமித்ஷா அவைக்கு வரவில்லை என்று பல்வேறு காரணங்களால் தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலையிலும் அதே போல முழக்கங்கள் எழுப்பிக் கொண்டிருந்த நேரத்திலே இந்த மசோதா விவாதத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது திமுக சார்பாக கனிமொழி இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்துக்குத்தான் தமிழ்நாட்டிலே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும், இந்த மசோதாவை இப்படி விவாதமின்றி அவையிலே கூச்சல் அமளி இருக்கும் சமயத்திலே நிறைவேற்றக்கூடாது எனவும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து திமுகவின் ஆராசா இந்த மசோதாவுக்கு எதிராக ஒரு தீர்மானமும் கொண்டு வந்தார். ஆனால் அந்த தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது. பின்னர் மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒப்புதல் பெறப்பட்டவுடன் மசோதா நிறைவேறியது என அறிவித்து மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மசோதா நீங்கள் சொன்னபடி மாநிலங்களவையின் ஒப்புதலை பெற்றிருக்கிறது. ஆகவே அரசு விரைவிலேயே வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு யாரேனும் அவமதிப்பு செய்தால் அவர்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிப்பதற்கான சட்ட திருத்தத்தை அமலுக்கு கொண்டு வரும். 2 அவைகளிலும் ஒப்புதல் பெற்றிருப்பதை தொடர்ந்து இந்த சட்ட திருத்தம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் பின்னர் அரசாணையிலே வெளியிடப்படும். ஆகவே இனி வந்தே மாதரம் பாடலை யாரேனும் அவமரியாதை என்ற வகையிலும் செய்தால் அவர்களுக்கு தண்டனை மற்றும் அபராதம் விதிப்பதற்கான மசோதாவுக்கு 2 அவைகளிலும் தற்போது ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. விக்னேஷ், கணபதி, இப்போ 2 அவைகளிலுமே ஒப்புதல் கிடைத்திருக்கிறது இந்த மசோதாவுக்கு. இப்போ திமுக எம்பிக்கள் ஆசா, கனிமொழி எதிர்ப்பு தெரிவித்ததை நம்ம பார்த்தோம். வேற எந்தெந்த கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருந்தாங்க? பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஏற்கனவே மக்களவைக்கு அமித்ஷா வர வேண்டும், எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். பதாகைகளை ஏந்தி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு தொடர்ச்சியாக முழக்கங்கள் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அப்படி கூச்சல் குழப்பம் நடந்து கொண்டிருந்த சமயத்திலேதான் இந்த மசோதா விவாதத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஆகவே யார் எந்தெந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது கூச்சல் குழப்பத்திலே சரியாக கேட்காத சூழல் இருந்தது. இருந்த போதிலும் திமுகவின் கனிமொழி எழுந்து நின்று இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். தமிழ்நாட்டிலே தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகிறோம். தமிழ்தாய் வாழ்த்து தான் தமிழ்நாட்டிலே அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஆனால் கூச்சல் குழப்பத்திற்கு இடையே மத்திய அமைச்சர் நித்யானந்த ராய் பதிலளித்தார். அந்த பதிலுக்கு பிறகு குரல் வாக்கெடுப்பு மூலமாக மசோதா நிறைவேறியது. ஆகவே ஒருபுறம் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தொடர் முழக்கங்கள், தொடர்ச்சியாக பதாகைகளை ஏந்தி சபாநாயகர் இருக்கை முற்றுகை என்று அமளி நடந்து கொண்டிருந்த போதே அந்த அமளிக்கிடையே இந்த மசோதா தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், கணபதி, கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே கனிமொழி பேசியதை பார்த்தோம். பாஜக தான் பிளவுபடுத்துகிறது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்லியிருந்தார். ஆசா என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார்? நிச்சயமாக ஆராசா இந்த மசோதாவுக்கான காரணங்கள் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்பதை குறிப்பிட்டு அதிலே அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த மசோதாவிலே உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு எதிராக. ஆனால் பிற தீர்மானங்கள் எதுவுமே இன்று அவையிலே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படாத நிலையில் இந்த தீர்மானம் பரிசீலனைக்கு வந்தது. ஆனாலும் அதுவும் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிராகரிக்கப்பட்டது. ஒரு வகையிலே பார்த்தால் ஆளும் தரப்பை சேர்ந்தவர்கள் மட்டுமே வாக்கெடுப்புகளில் கலந்து கொண்டு குரல் வாக்கெடுப்புகளில் அவர்கள் ஆம் என்று உறக்க குரல் எழுப்பினார்கள். எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே முழக்கங்கள் எழுப்பிக் கொண்டு பதாகைகளை ஏந்தியும் அவர்கள் அமித்ஷா அவைக்கு வர வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்ததால் இந்த மசோதா கடும் கூச்சல் குழப்பத்துக்கு நடுவே
எத்தனை பேர் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள், எத்தனை பேர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பதை கண்டறியாத முடிய வகையிலே ஆளும் கூட்டணியின் ஆதரவுடன் ஒப்பேறி இருக்கிறது. அதாவது இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைத்திருப்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் மக்களவையிலே ஆளும் கூட்டணிக்கு மிகவும் வலுவான பெரும்பான்மை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த மசோதா நிறைவேறி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.